அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திமுகவுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக பொறுப்பேற்ற அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களை இந்த அணில் குஞ்சுகளும் ஆமை குஞ்சுகளும் டார்கெட் பண்ணி ஆபாச தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களை ஏன் பர்டிகுலராக டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டார்கெட் பண்ணக்கூடியது யாருன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமை குஞ்சுகள், அதாவது சோம்பிகள். யாருன்னு தெரியாதா? நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க, நாம் தமிழர் கட்சி சோம்பிகள் தான். எதுக்காக டார்கெட் பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஏன்னா அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர். திமுகவில் அவர் நல்ல பொறுப்புல எல்லாம் இருந்தார் அப்படின்றதுனால அதை பொறுக்க முடியாம காழ்ப்புணர்ச்சி இந்த ஓம் தமிழர் சோம்பி குட்டிகளுக்கு. இப்போ சமீபத்தில் அவருக்கு திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இன்னும் கூடுதலா வயிறு எரிஞ்சுக்கிட்டு கிடக்குறானுங்க எல்லா சோம்பி குட்டிகளும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறை இவனுங்க பரப்புனானுங்க. அதை இந்த அணில் குஞ்சுகளை எடுத்து பரப்பிக்கிட்டு திமுக கார இப்படி பண்ணிருக்க பாருங்க, திமுக கார இப்படி பண்ணிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் குஞ்சுகளும் எடுத்துட்டு சுத்திட்டு திரிறானுங்க. சரி, அப்படி என்ன அவதூறுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏதோ ஒரு திருமணமான ஒரு பெண் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் தவறா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தப்பா கேணத்தனமா எடிட் பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க. இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் பாருங்க. எடுத்த உடனே ஹாய் டியர்னு அனுப்பியிருக்காராம். அங்கிருந்து அந்த பொண்ணு சொல்லுதான், சொல்லுங்க அண்ணன் அப்படின்ட்டு. அதுக்கு ராஜீவ்காந்தி அண்ணன் நான் உனக்கு அண்ணனா, டியர்னு கூப்பிடு, அதான் கேஷுவலாக இருக்கும் அப்படின்னாராம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தாவே நம்புற மாதிரி இல்லை. அதாவது 22 ஜூலை போன வருஷம் நடந்திருக்கான். அதை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. அப்படி இப்படி நம்ம பேசிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரியில் இருக்காரு, அவங்க சொல்கிறாங்களாம் ஃப்ரான்ஸ் அப்படின்றாங்களாம். உடனே ஃப்ரான்ஸில் என்ன ஃபேமஸ்னு தெரியுமா, தெரியலையே அப்படின்றாங்களாம் அந்த பெண்மணி. உடனே இவர் உண்மையாகவே தெரியாதா, சும்மா கெஸ் பண்ணு, அங்கே இந்த ஃப்ரெஞ்சு கிஸ் இதெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு அப்படின்றாராம். அப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறாராம் அண்ணன் ராஜீவ்காந்தி. ஸோ இப்படி 4 புகைப்படம், இதுதான் ஆதாரம் பாருங்க, ராஜீவ்காந்தி ஒரு தவறான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க சோம்பிகள். அதை இந்த அணில் குஞ்சுகள் எடுத்து போட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பாருங்க, இப்படி திமுக ஒருத்தர் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தாவே தெரியுது அது எல்லாம் ஃபேக்குன்ட்டு. இதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குங்க. உண்மையாலுமே இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் காசு கட்டுனீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி இதே ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே ரெடி பண்ணலாம். நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அது பின்னாடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். தொழில்நுட்பம் வளர வளர அதில் நிறைய ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஏஐயில் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எது ஏஐயில் ரெடி பண்ண ஃபோட்டோ எது உண்மை அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் எல்லாம் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. சொந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், எதிர்கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், யாரு மேலே வேணால் என்ன அவதூறு வேணால் பரப்பலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் எல்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு. ஆகவே மக்கள் யாரும் எதையுமே நம்பாதீங்க. வாய்ஸ் கூட உண்மையாக இருக்க மாட்டேங்குது. நம்ம வாய்ஸ்லேயே ஏதாவது ஒரு ஆடியோவோ ஏதோ ஒரு வீடியோவோ கூட ரெடி பண்ணி அப்படியே தத்ரூபமாக நம்ம பண்ணுற மாதிரியே கூட பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே. ஆகவே இப்படியாகத்தான் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி தெளிக்கின்றார்கள் அணில் குஞ்சுகளும் ஆமை குஞ்சுகளும். இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நம்ம மெதுவாக அலசி ஆராயலாம் வாங்க. இந்த புகைப்படத்தில் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு 36,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது 22 ஜூலை போன வருஷம் எடுத்திருக்காங்க. சரிங்களா, 36,000 ஃபாலோவர்ஸ். இப்போ போய் பார்த்தீங்கன்னா 38,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் இருக்குது அவங்களுக்கு. அது எப்படி போன வருஷம் 35 தான் இருந்திருக்கு, இந்த வருஷம் 38 தான் இருக்குது, எனக்கு புரியலையே. கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான், என்ன ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கு அவ்வளோதானா. அப்போது அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா 11:24 PM. சரிங்களா, 3 ஸ்க்ரீன்ஷாட் இதில் போட்டுக்கிற 3 ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்கள், எல்லாம் 11:24 PMக்கு. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களும் அந்த எதிரில் இருந்த பெண்மணி கட 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 கடன்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷத்தில் வீட்டு பத்திரம் அடிக்கிற அளவுக்கு டைப் பண்ணியிருக்காங்க. டக கட 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 டைப் பண்ணியிருக்காங்க போல. அப்படி டைப் பண்ணி பேசினாக்க நோபல் பரிசு வாங்கிடலாம். ஏன்னா 3 பக்கத்துக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு சேட்டு பெருசாக போயிருக்கு. அது ஏன்னா ஒரே நிமிஷத்தில் பேச முடியுமா யாராவது? இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, 22 ஜூலை 11:24 PMக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே டைமில் தான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருக்காங்க. ஏன்னா அங்கே டைம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்கில் இருக்கிற டைமிங்கும் 11:24 தான் இருக்கும். அப்போ உரையாடல் தொடங்கின உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்கன்னா என்ன பேச வராங்க ஏது பேச வராங்கன்னே இல்லாமல் ஒரேடியாக ஒரே நிமிஷத்துக்கு அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா? ஒரே நிமிஷத்தில் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அப்படியே ஒரே செகண்டில் எல்லாம் முடிஞ்சாச்சு. அண்ணன் எப்படிப்பட்டவர்ன்றதை அவர் அப்படியே எடுத்து காட்டினார். அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியிருக்கிற அந்த ஒரு இடத்துல தெரியலனா அப்படின்றதுல சீன்னு சொல்லி போட்டுருச்சு. சீன்னா என்னன்னா பார்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சீன்னு இருக்கு பாருங்க, அது எப்போ வரும்னா கடைசியாக நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா சீன்னு வரும். இல்லைனா சீன் ஒன்று வரவே வராது. இந்த இடையில அங்கிட்டு இங்கிட்டலாம் சொருக்கிட்டுலாம் சீன்லாம் வந்துக்கிட்டு இருக்காது. இதுலேயும் மாட்டிக்கிட்டானுங்க. எல்லாம் ஃபேக்கு. இப்படி போயா ரெடி பண்ணி அவதூறு பரப்பி என்னத்தடா சாதிக்க போகிறீங்க?
உண்மையாக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம், என்ன எதுன்னு பார்ப்போம். எல்லாம் பொய். அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் இதற்காக ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை நான் வந்து பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. யாருக்கு என் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் வந்து கொலை கூட செய்யுங்கள். பொய்யான குற்றச்சாட்டுக்களை வாரி வீசி வீழ்த்த நினைப்பது அதைவிட கொடூரமானது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விவகாரம் அவருக்கு எவ்வளோ வேதனை அளிச்சிருந்தா இப்படி ஒரு வார்த்தையை அவர் பதிவு பண்ணியிருப்பார். வந்து கொலை கூட பண்ணுங்க, இப்படி பொய்யா வந்து என்ன என் மேலே அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஒரு 4 அணில் குஞ்சுகளையும் 4 சோம்பி கூட்டத்தையும் தூக்கி வழக்கு போட்டு தூக்கி உள்ளே கொண்டு போய் வச்சா இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட இதுக்கெல்லாம் மனம் தளராமல் சோர்வடையாமல் அவர் இன்னும் வேகமாக அவர் வந்து செயல்படணும். இந்த அணில் குஞ்சுகளை எல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். கோழைகளுடைய ஆயுதம்ன்றது இப்படி அவதூறு பரப்புறது மட்டும்தான் அவனுங்களால முடியும். இல்லாத பொல்லாததெல்லாம் உருவாக்கி அவனுங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் அரசியலில் சிறப்பாக செயல்படுறாரு, நம்மளால டெபாசிட் கூட வாங்க முடியலையே அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி இந்த ஓம் தமிழர் சோம்பிகளுக்கு. ஒருவேளை அணில் குஞ்சுகள் கூட இதை கிரியேட் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஓம் தமிழர் கட்சிக்காரனுக்கு தான் பண்ணியிருப்பானுங்களா இல்லை யாருன்றது தெரியல. ஆனால் இவனுக்கு 2 பேரில் எவனோ தான், வேற எவனாவும் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் இதையெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தேர்தல் வேலையை போய் பாருங்கன்னு. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுமை இருந்து இவனுங்களுக்கெல்லாம் இருந்து பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாமண்ணே. ஒரிஜினலாகவே கள்ளப்பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சுற்றுறவன்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஃபேக்காக எடிட் பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வருத்தப்பட்டுக்கிட்டு கொலை கூட வந்து பண்ணுங்க அப்படின்லாம் என்ன சொல்கிறீங்க? தேவையில்லாததுனே அதெல்லாம். இவனுங்களுக்கெல்லாம் இருந்து நேரம் செலவு பண்ணி இருந்து விளக்கிட்டு இருக்கிறதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு வந்து கட்சி பணிகள் நிறைய இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். இவனுங்களெல்லாம் நாங்கள் போட்டு பொலன்னு புழகிறோம். இதில் வேற சில பண்ணையார்கள், காங்கிரஸ் பண்ணையார்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி இப்படி பண்ணிட்டாரு, ராஜீவ்காந்திக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க திமுக, கடுமையான கண்டனங்கள் அப்படி இப்படின்ட்டு வந்து தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான். இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு உண்மை தெரியாமல் நான் போட்டுட்டேன்ப்பா அப்படின்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் வன்மம். காங்கிரஸில் இருக்கக்கூடிய பாதி பேருக்கும் திமுக மேலே வன்மம் தான், வன்மம் பிடிச்ச அலையுதுங்க. அது மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அந்த டைப்பிங் ஸ்டைலு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போலாம் அண்ணா பண்ணுறா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுமாதிரி இந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய டைப்பிங் ஸ்டைலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரான்ஸ் அப்படின்றதுக்கு எஃப் கேபிட்டலில் இருக்குது, டி தெரில அப்படின்றதுக்கு டி கேபிட்டலில் இருக்குது. இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பேச மாட்டியா அப்படின்ற இடத்துல ஈல வந்து ஸ்மால் ஈன் இருக்குது, சொல்லுங்க அண்ணா அப்படின்றதுல ஸ்மால் எஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பாருங்கள் அது ஒரே. இப்போ இவங்க வந்து கேப்ஸை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, கேப்ஸ் ஆஃப் பண்ணி டைப் பண்ணுறாங்க அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களும் கேப்ஸ் ஆஃப் பண்ணியே டைப் பண்ணுவாங்களா? இவங்க கேப்ஸ் ஆன் பண்ணி வச்சு டைப் பண்ணுறாங்கன்னா எதிரில் இருக்கிறவங்களும் கேப்ஸ் ஆன் பண்ணி டைப் பண்ணுவாங்களா? இப்படியெல்லாம் தப்பாக டைப் பண்ணி தப்பாக எல்லாம் பண்ணி வச்சு வசமாக வந்து சீக்கிரம் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறக்கிறானுங்க இவனுங்கள்லாம். இப்படி அவதூறு பரப்புறோன்ற பேரில் தேவையில்லாத விஷயங்களை பண்ணி கேணத்தனமாக எதையாவது செஞ்சு வசமாக சிக்கிறானுங்க இவனுங்க. எவனெல்லாம் இதை ஷேர் பண்ணுறானோ, ஷேர் பண்ணி அவதூறு பரப்புறானோ அவன் மேலையெல்லாம் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும். எத்தனை பேர் இதுக்கு கேஸ் வாங்கிட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறானுங்களோ தெரியல. அடுத்தது வரிசையாக வரானுங்க, எதையாவது பண்ணுறானுங்க, அவதூறு பரப்புறானுங்க, எதையாவது பொய் பித்தலாட்டம்னு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பண்ணி மாட்டி பிடிச்சி ஜெயிலுக்கு போகிறானுங்க, திரும்பி வரானுங்க, அவதூறு பரப்புறானுங்க, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேஸ் வாங்கி வாழ்க்கை தொலை. நான் இவனுங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கானுங்க ஒரு எஃப்ஐஆர் வாங்கினா அதில் சாதாரணமாக எல்லாம் முடிச்சு பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு எஃப்ஐஆர் வாங்கினா அது லைஃபே இம்பாக்ட் பண்ணும், லைஃப் லாங் அது ஒரு பிரச்சனை, அது வந்து அது தொடர்ந்து நம்மளை துரத்திக்கிட்டே வரும்ன்றதே இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கேஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தெரிய வரும் இவனுக்கு. ஆகவே இப்படி அணில் குஞ்சுகளும் ஆமை குஞ்சுகளும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் மேலே இப்படி தொடுத்த இந்த ஆபாச தாக்குதலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.